ஹலோ மக்களே, நம்ம வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதத்துக்கு நீங்கள் என்ன காய் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி சாஃப்டாக பண்ணணும், நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நம்ம அரை கப்பு பாசிப்பயிறு, அரை கப்பு பச்சரிசி எடுத்து நல்லா கழுவி போட்டுடலாம். இதுக்கு கூட வந்து ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு அரை வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் வந்து காய் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாம்பாருக்கு போடுற காய்னாலும் போட்டுக்கலாம், இல்லை எந்த காய் உங்களுக்கு வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. நான் கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன். இதுக்கு தேவை வந்து ஒரு நமக்கு வந்து 4 பங்கு தண்ணி ஊற்றணும். இப்போது ரெண்டும் சேர்த்து 1 கப்பு இருக்குன்னா 4 கப் தண்ணி ஊற்றணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு சாம்பார் பவுட்ரு போடலாம். சாம்பார் பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு, புளி வந்து ஒரு அரை புளி கரைச்சி, அரை லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கி அதை ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அந்த பொங்கி வெளியே வராதுக்காக தான் அந்த எண்ணெய் போடுறது. இதை வந்து மூடி போட்டு ஒரு 6 விசில் 5 விசில் விட்டுக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள் எப்படி சாஃப்ட் ஆகிடுச்சின்னு. இந்த அளவுக்கு ஆயிருக்கணும். ரொம்ப அப்படியே அரிசியாக இருந்தால் அது வேறு மாதிரி ரைஸ் ஆகிடும். சாம்பார் சாதம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் இப்படி வந்ததுக்கப்புறம் இதை இறக்கி வச்சுருங்க. இப்போ நம்ம தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். எல்லாமே வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இவ்வளோத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா வதங்கி கலர் மாதிரி வரும்போது நம்ம இந்த சாம்பார் சாதம் நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் எடுத்து கொட்டிடலாம். ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இப்படி லாஸ்ட்டில் கொட்டும்போது நம்ம தாளித்து மோதே வச்சுட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அந்த இதெல்லாம் குக்கர்லேயே அந்த வாசம் போயிடும். இப்படி லாஸ்ட்டில் நம்ம தாளித்து கொட்டும்போது ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு எல்லாமே நம்ம போடுற அளவில் நம்ம எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சி. இது பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இப்படியே கொட்டிட்டு கிண்டி சாப்பிட வேண்டியதான். ஊறுகாய், அப்பளம் என்ன வேணுமோ நீங்கள் போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வேலையிலேருந்து வரீங்க, ரொம்ப அவசரம்னா பட்டுன்னு ரெடி ஆகிடும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.